ஆப்கே அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பணத்தின் மீது அதிக மோகம் கொண்டவர். நீங்க எங்க போனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷன்ல பாட்டு ஒலிக்க ஆரம்பிச்சிடும். பணத்துக்காக ஏன் சாகர, பணமழை பொழிய ஆரம்பிக்கட்டும்னு. மக்கள் சொல்றாங்க அக்ஷய் குமாருக்கு பணத்து மேல பாசம் அதிகம்னு. நோட்டு மழை கொட்டுமாமே. முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறது யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கல, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கடந்த 8 வருஷமா நான் தான் அதிகமான டாக்ஸ் பேயர். அதனால என்ன நீங்க மணி மைண்டட்னு சொல்லவே முடியாது. பணங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நாம பிராக்டிக்கலா இருக்கணும். எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நீங்க யாராவது சொன்னா அது பொய். பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். am I right? அதனால கவிஞன் சொல்லியிருக்காரு, पैसा खुदा तो नहीं लेकिन खुदा की कसम खुदा से कम भी नहीं. அதாவது நான் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறேன், நான் டாக்ஸ் கட்டுறேன், அப்புறம் அந்த பணத்தை வச்சு நிறைய சேவைகள் செய்யறேன். அது என்னோட தர்மம், அதைத்தான் நான் கடைப்பிடிக்கிறேன். மத்தபடி பார்க்கறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் மத்தவங்க பேசுற பேச்சையெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். என் மனசுக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அதுவே எனக்கு போதுமானது. நான் இந்த விஷயத்தை ஏன் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல நீங்க என்கிட்ட என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கங்க, டான்ஸ் ஆட சொல்லுங்க, கைத்த வெட்ட சொல்லுங்க, ஆனா பணம் மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஏதாவது வேலை பார்க்கும்போது பணம் கிடைச்சா வேண்டான்னு சொல்லுவாங்களா? வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு நபர் நமக்கு பணம் கொடுக்கறாரு அப்படின்னா, என் பர்த்டேக்கு வந்த ஆளு எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சில பேர் சொல்றாங்க, என்னுடைய கல்யாணத்துல நீங்க ஒரு 8 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும், அதுக்கு காசும் தர்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, சந்தோஷமும் படுறாங்க, அவங்க பசங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நானும் அந்த சந்தோஷத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன். அந்த சந்தோஷத்துல எனக்கும் பணம் கிடைக்குதுன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, நாம ஒருத்தர்கிட்ட இருந்து எதையும் திருடாதப்போ, ஒருத்தரை ஏமாத்தி எதுவும் பணம் பறிக்காதப்போ, அப்புறம் நாம உழைக்கும் போது அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏன் எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் மணி மைண்டடு அப்படி இப்படின்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டுமே. என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டேன். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என் ப்ரொடியூசரால மேற்கொண்டு படத்தை எடுக்கவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட பணம் கிடையாது. இது கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயம். அவர்கிட்ட பணம் சுத்தமா கிடையாது. நான் என்னோட பணத்தை கொடுத்து அந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிருக்கேன். ஒரு படம் கூட ரஜத் சார், ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாம இருந்ததில்ல. எல்லா படங்களும் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ரிலீஸும் ஆயிருக்கு. ஒரே ஒரு படத்தை தவிர. அதோட பேர் கூட மாத்திட்டாங்க, பூரம் கி லைலா பச்சம் கா சைலா. அந்த ஒரு படம் மட்டும்தான், அந்த பேரை கூட மாத்திட்டாங்க. அந்த படம் இது வரைக்கும் இன்னும் கூட ரிலீஸ் ஆகாம அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நான் அந்த படத்தை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் பண்ண எந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருந்ததே கிடையாது. எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில படங்கள் ஃப்ளாப் ஆயிடும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. நீங்க வேணும்னா சில ப்ரொடியூசர்ஸை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒருவேளை படம் ஓடலன்னா அவங்க லாஸை சந்திக்கும் போது நான் ஆளா அவங்க கிட்ட போய் நிப்பேன். அவங்க கிட்ட சொல்லுவேன், எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் பணத்தை தர வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க கொடுத்த செக் என்கிட்ட இருந்தா அதையும் நான் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். இது அதாவது பாத்தீங்கன்னா, ஏதாவது கப்புள் ஷோல நான் சொல்லியிருப்பேன். அதுல தான் அவர் என்கிட்ட கேட்டாரு, நெட்ஃபிளிக்ஸ்ல 3 எபிசோட்ஸ் வந்துருச்சு, நீங்க இன்னும் வரவே இல்லைனாரு. நான் ஏன் வரணும்? எனக்கு இன்னும் பணமே வரலன்னு. நான் ஏன் வரணும்? இந்த மாதிரி சில நேரங்கள்ல நான் சில விஷயங்கள ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசிடுவேன். அண்ட் தட் இஸ் ஃபன். ஆனா நீங்க அதை வச்சு நான் ஒரு மணி மைண்டட் பர்சன்னு நீங்க முடிவெல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் அதெல்லாம் நம்ப போறதே இல்ல. விளையாட்டுத்தனமா அப்படி பேசுறதுனால தான் ஒரு பர்செப்ஷன் உருவாகும். ஆனா சார், அந்த பர்செப்ஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா, எனக்குள்ள நான் இப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா என்ன இருக்கு? நான் என் லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்ட்ரெஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் இப்படி பேசினா அவர் என்ன நினைப்பாரு? நான் எப்பவும் என்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழணும். ஏன்னா இது என் வாழ்க்கை. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாழ்க்கை இது. திஸ் இஸ் ஹெல், திஸ் இஸ் ஹெவன். மேல எல்லாம் சொர்க்கம் கிடையாது. அதைத்தான் நான் நம்புறேன்.
அந்த கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காரு டு என்ஜாய் மை செல்ஃப். நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், லிவ் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட் டு லிவ். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க எப்பவுமே யோசிக்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். பிகாஸ் யூ சாட்டிஸ்ஃபைட் யுவர் செல்ஃப். அக்ஷய் சார், இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதாவது நீங்க உங்க பணத்தால நிறைய பேருக்கு உதவி செய்யறீங்க, கோடிக்கணக்குல பணம் கொடுக்கறீங்க. அத சொல்றதுக்கு உங்களை எது தடுக்குது? நாம ஒருத்தருக்கு ஏதாவது பணம் கொடுத்தோம்னா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அத போய் நீங்க உதவின்னு சொல்லாதீங்க, அத நீங்க சேவைன்னு சொல்லுங்க. அது நம்மளுடைய தர்மம்னு சொல்லுங்க. இது ரொம்ப தவறான விஷயம். நாம எல்லாரும் நினைக்கிறோம் நாம சேரிட்டி பண்றோம் அப்படின்னு. இந்த வேர்ட் சேரிட்டிங்கிறது, இந்த வேர்ட் டொனேஷன்ங்கிறது, இட் இஸ் a wrong word. ஐ விஷ் இந்த விஷயத்தை எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். அது சேரிட்டி கிடையாது. அதாவது நம்ம கிட்ட கிடைக்கிற பணம் ஒருத்தருக்கு சேரிட்டி பண்ற அளவுக்கு நாம தகுதியானவங்க கிடையாது. நம்ம கடமையை செய்யறதுக்காக அந்த கடவுள் நமக்கு கொடுக்கறாரு. நான் அப்படிதான் நம்புறேன். அதாவது சில நேரங்கள்ல எனக்கு தோணும், உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, நான் எது பண்ணாலும் பணத்துக்காக தான் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஆனா அதே பணத்தை நீங்க கொடுக்கும்போது இன்னொரு கையில அத பத்தி நீங்க பேசுறதே இல்ல. நான் அதுக்கான டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். கேன்சருக்கு, எஜுகேஷனுக்கு, ஃப்ளட் ரிலீஃப்க்கு கோடிக்கணக்கில் டொனேஷன் பண்ணிருக்கீங்க. இப்ப பஞ்சாப்ல கோடி ரூபாய் டொனேட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட மேச்சோ இமேஜ் உங்களை தடுத்துருது, இத பத்தி நான் பேசக்கூடாதுன்னு. நான் தான் சொன்னேன்ல, அதாவது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கும் நான் இந்த வார்த்தையை சொன்னா. நான் இவ்ளோ பணம் கொடுத்துருக்கேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு. எனக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் அதை பண்றேன். இப்பவும் நானா அதை சொல்லல, நீங்க கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எவிடன்ஸும் இருக்கு. இல்லனா நான் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச விரும்ப மாட்டேன். இட் இஸ் மை குட்வில். ஏன்னா நான் என்ன ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்கிட்ட ஃபிகர்ஸ் இருக்கு. கடந்த 7 வருஷத்துல நீங்க 76 கோடிக்கு மேல சேவைக்காக பணம் கொடுத்திருக்கீங்க. அதோட ஏன் இந்த விஷயம் வெளியில வரணும்னு நினைக்கிறேன்னா, இது மக்களுக்கு தெரிஞ்சா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. நீங்க இந்த விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க பெண்களுக்கு நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்கறீங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லி கொடுக்கறீங்க. நான் ட்ரைனிங் கொடுக்கறது அது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட சேர்த்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு ஆபீஸ் போனாங்கன்னா, நீ அந்த புடவையோடய ட்ரைனிங்க்கு வான்னு சொல்லுவேன். யாராவது ஸ்கர்ட் போட்டு போனா அதே ட்ரெஸ்ஸோட தான் அங்க வரணும். ஜீன்ஸ் போட்டு போனா அவங்களும் அப்படியே தான் வரணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்கள நான் ட்ராக் பேண்ட் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரியல் வாழ்க்கையில அதை செய்யும்போது, இருங்க நாங்க போய் ட்ராக் பேண்ட் போட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? அதனால என்னுடைய வே ஆஃப் ட்ரைனிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. ஐ டீச் ஆல் த உமன். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் கற்றுக் கொடுப்பேன். அண்ட் தட்ஸ் த வே. அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு, ஒருத்தருடைய பேர் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் மேகுல் கோரா. அவங்க தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக் கொடுக்கறீங்க. ஆமாமா. நீங்களே கத்துக் கொடுக்கறீங்களா இல்ல? இல்ல நீங்க எங்க கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 பிளாக் பெல்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கத்துக் கொடுப்பாங்க. அண்ட் நான் அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். அப்புறம் அவங்கள பத்தியும் சொல்லி ஆகணும். ரொம்ப குறைவான பணம் தான் வாங்குறாங்க எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்காக. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு டோர்னமெண்ட் கூட நடத்திக்கிட்டு இருக்கேன், மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட். அங்க ஒரு 5000 பிளாக் பெல்ட்ஸ் வருவாங்க. ஸோ அங்க அவங்களுக்குள்ள அந்த போட்டி நடக்கும். டோர்னமெண்ட் ஃபுல்லா அதான் நடக்கும். நீங்க உங்க யங்கர் டேஸ்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கும் போது உங்களுக்கு அப்ப தோணலையா, இதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல, பணமும் கிடைக்காது, கையில ஒரு மெடல் தான் கொடுப்பாங்கன்னு? நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது நாம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனா நமக்கு ஒரு சர்டிபிகேட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்டு ஒரு மெடலும் கொடுப்பாங்க. அது ஒரிஜினல் தங்கம்லாம் கிடையாது. அத கோல்டு மெடல்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் கலர்ல இருக்கும். அத கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னா, என்னோட டோர்னமெண்ட்ல யாரு கோல்டு மெடல் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்.
அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நான் பார்த்திருக்கேன், அந்த 1 லட்ச ரூபாய ஒரு 8 வயசு குழந்தை அந்த 1 லட்ச ரூபாய அவங்க அப்பா அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது, அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ பெருமையா நினைப்பாங்க. என் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு 1 லட்ச ரூபா பணம் என்னுடைய டோர்னமெண்ட் மூலமா அவங்களுக்கு கிடைக்குதுல்ல, என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு 100 கோடி விட பெருசுன்னு சொல்லுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உங்க இஷ்டம் சார். உண்மையை சொல்றேன். நான் இங்க உண்மையை தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இது நீதிமன்றம் வேற. எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ராஜேந்தர். அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போயிட்டு இருப்பான். அவன் அப்படி கற்றுக்கிட்டு வரும்போது அவனுக்கு எல்லா டெக்னிக்குமே தெரியும். ஸோ அந்த பில்டிங்கில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட அவன் அந்த கிக்கெல்லாம் பண்ணி காட்டுவான். ஸோ ரொம்ப அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். அவனை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த விஷயத்த என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஸோ அந்த விஷயத்த பொறுத்துக்க முடியாம தான் நான் உடனே என்னோட அப்பா கிட்ட போய் நானும் அதை கற்றுக்கணும்னு சொன்னேன். நானும் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்து நான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் இதை பொண்ணுங்களுக்காக பண்ணாலும் சரி, உங்களுக்காக பண்ணாலும் சரி. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? எங்களை மாதிரி ஆளுங்கன்னா? அதாவது ஒரு நார்மல் பர்சனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தின அட்வைஸ் என்ன சார்? அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இந்த வயசு பசங்கள்லாம் அவங்களுக்கு பாடி பில்டிங் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, அவங்களாலையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் கத்துக்க முடியாது? முதல்ல நீங்க தான் கத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தனிஷ் சாவந்த். தனிஷ், நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஆக்சுவலி கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட் கொடுத்திருக்காரு. நான் உங்களுடைய முடிக்கு ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். உங்க சுருட்டு முடி சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. அண்ட் நீங்க உயரமா இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நீளமான கால்கள் இருக்கு. ஸோ நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க பெர்ஃபெக்டான ஆளு. அதனால சீக்கிரமா போய் கத்துக்கோங்க. நீங்க கூடோ பண்ணலாம், தைக்வாண்டா பண்ணலாம், ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கோங்க. ஐ திங்க் எவ்ரிபடி இன் இந்தியா ஷுட் பி ப்ரிப்பேர்டு வித் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா இது உங்களுக்கு வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல, இது உங்களுக்கு டிசிப்ளினையும் கத்துக் கொடுக்குது. இது நீங்க உங்க லைஃபை நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னு சொல்லுவேன். நான் உங்க ஷோ மூலமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் சார். அதாவது எல்லாரும் செல்ஃப் டிஃபென்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டிப்பா கத்துக்கணும். இதெல்லாம் ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா சார், அது நடக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நிறைய பசங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலந்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா அவங்கள சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அதனால பசங்க கலந்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டா அது ஸ்கூல்ல ஒரு பீரியடாவே இருக்கணும். அதை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாடமா கண்டிப்பா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் வைக்கணும். அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். ஹேரா ஃபேரின்னு உங்களோட ஒரு படம் இருக்கு. அதில் உங்களோட போஸ்ட் ரொம்ப வைரல் ஆச்சு. அதை சார் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அப்புறம் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் காப்பி பண்ணுவாங்க. சார் எங்களுக்கு அந்த போஸை ஒரே ஒரு டைம் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ் சார்? ஒரே ஒரு தடவை சார். தேங்க்யூ சார். அது சூரியகுமார் யாதவ் பண்ணாரு. அது பப்ளிக்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆமாமா, எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்படி மீம்லாம் எதிர்காலத்துல வரும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த டைம்ல நான் சும்மா இப்படி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த போஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் கிரிக்கெட் கூட பண்றாங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போஸ்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ரஜத் சார், நீங்க வரீங்களா? இதோ வரேன். ஓகே, எவ்ரிபடி கம் ஆன் போஸ். உங்க எல்லாருக்கும் அந்த போஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? ரெடி? ஆன் யுவர் மார்க், 1 2 3.